ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ ஒண்டி புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் நமக்கு ரீவர்க் கொடுத்துருந்தாரு. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரீவர்க் வந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. யூஎஸ்பி போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக உள்ளே போய் எல்லாமே கட் பண்ணி விட்டுருச்சு. இந்த ரீவர்க் ஆம்பில் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டரு அப்புறம் பவர் ஆம்பு அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்க எடுத்து, மற்ற எல்லாமே நம்ம புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க அந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு அக்ராலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நியூ டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லுக்கேஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கான கண்ட்ரோல். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது சென்டருக்கான கண்ட்ரோல். இது ரியருக்கான கண்ட்ரோல். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல். இது பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல். யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாரி யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதில் யூஎஸ்பி வால்யூம் ஏற்றிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், வால்யூம் ப்ளஸ் பண்ணிக்கலாம், மோடு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் ஃபிட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூஎஸ்பி செலக்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ஆக்ஸுக்கான செலக்டர். இது வந்து டிவிடி 5.1 இன்புட்டுக்கான செலக்டர். இது மாஸ்டர் கண்ட்ரோல். ஃப்ரண்ட் வியூ உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் என்னென்ன இருக்குங்கிறது ஒன்றா டீட்டெயில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு கொடுக்கறதுக்கான நல்ல குவாலிட்டியான மென்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர். இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கான டெர்மினல். இது ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இது சென்டருக்கான டெர்மினல். இது சப்புக்கான டெர்மினல். இதில் வந்து சப்பு நீங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நான் இது 2 ஜம்ப் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு சப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 யூஸ் பண்ணக்கூடாது. சென்டர் அதே மாதிரி ஜம்ப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வேணால் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்புட்டுக்கான RCA சாக்கெட். இதில் வந்து உங்களுக்கு டிவிடி இல்லை டீகோடர் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட 6 அவுட்புட் எடுத்து இதில் இன்புட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டுக்கான டெர்மினல். இந்த ஃபஸ்ட் இருக்கிற லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பியோட ஆக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கிறது லைனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடியிலேருந்து வர அவுட்புட்டு லெஃப்ட் ரைட்டு இல்லை ஏதாவது ஆக்ஸு இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு நீங்கள் எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆம்ப்பு, கெப்பாசிட்ரு, அது மட்டும்தான் நம்ம பழைய செட்லேருந்து கழட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே நம்மளாக புதுசாக போட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணது நம்ம கழட்டி வச்சுருந்தோம். ஸோ கஸ்டமர்கிட்ட அது கேட்டிருந்தோம், இதே போட்டலாம் ஒரு ரேட் போட்டு உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னோம். ஸோ அது ஓகேன்னு சொன்னாலும் நம்ம அதே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்டீரியர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 26/026 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 12/012 2 ஆம்பியர், 012 2 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெக்டிஃபையருக்காக பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டி வந்து 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன். 012 ரெக்டிஃபையருக்காக 4 1 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1025 வோல்ட் கெப்பாசிட்டி 1 யூஸ் பண்ணியிருக்கிறேன். 7809 ரெகுலேட்டர் 1 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12/012 பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் பண்ணி நம்ம லைட்டுக்கும் யூஎஸ்பிக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டிஃபையருக்காக பார்த்தீங்கன்னா 2 1 ஆம்ஸ் டயோடும் 2200 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்றும் 7805 ஒன்றும் 7812 ரெகுலேட்டர் ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டுக்கும் கண்ட்ரோல் நாம்புக்கான லைட்டுக்கும் 05 வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸினில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். 8 சேனல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னா இதில் சப்வூஃபருக்காக ஸ்டீரியோ வந்து பிரிட்ஜ் மோனோவாக மாற்றிருக்கேன். அதுக்காக வந்து 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5 சேனல் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஜாவில் SMT ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ வந்து பிரிட்ஜ் மோனோவை மாற்றி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிரிட்ஜு மோனோவுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் பஃபர் கேம்ஸோட பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணி பிரிட்ஜ் மோனோவை மாற்றிருக்கிறேன். இதோட சப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் டெப்த்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மியோட SMT 2TI யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா வசந்தோட DSP சப் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரவுண்டு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா யூடியோடது யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேஸ் டபுளுக்கு பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட டோன் கண்ட்ரோல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்குது. ட்ரிபிள் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இதில் யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த யூடி சரவுண்டு சென்டர் போர்டு பார்த்தீங்கன்னா சரவுண்டு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இன்டீரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கும் இது வந்து ஏர் அவுட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இன்னுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். கூலிங்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்டீரியர் வியூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கிறோம்.
வயரிங் நீட்டாக இருக்கா என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பு ரீவொர்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரீவொர்க் ஆம்பும் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ரீவொர்க் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே சேம் போர்டு வச்சு உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரோம். ஆம்பிளிஃபையோட டீட்டெயில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பிளிஃபை ரீவொர்க் யாருக்காக பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.